வணக்கம். நான் டாக்டர் விஸ்வநாதன், சர்ஜன், ஏஎன்டி சர்ஜன், ஜென்ரல் ஃபிசிஷியன் ஆல்சோ. ஒரு அரௌண்ட் 25 இயர்ஸாக இங்கே இந்த தொழிலில் இருக்கிறேன். இப்போ பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இப்போ சமீபத்தில் வந்தக்கூடிய ஆய்வு முடிவுகள் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்குறாங்க? யூஸ்டு குக்கிங் ஆயில்ஸ், பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சரில் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. பிகாஸ் இந்த ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எல்லா டேஸ்ட்டு மென்டாலிட்டியுமே மாறினாங்காட்டியும் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் அதிக அளவில் இப்பொழுது யூஸ் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக சிட்டிகளில், ஈவன் வீடுகளிலுமே இந்த பயன்பாடு மிக அதிகமாக இருக்குது. முதல்ல என்னன்னா என்ன, குக்கிங் ஆயில்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட். இட் இஸ் எ கிளிசரால் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். கிளிசரால் மிக்ஸ் வித் வெஜிடபிள் ஆயிலோடு சேர்க்கும்போது அது சோப்பு. அதே ஃபேட்டி ஆசிட்ஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஆயில். இது யூஸ்டு குக்கிங் ஆயில்ஸ். ஒன்று 2 சோர்ஸில் எடுக்கிறோம். ஒன்று பிளான்ட்லேருந்து வரும், இல்லைனா அனிமல் சோர்ஸ் தான். அனிமல் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ஒன்லி பிளான்ட் சோர்ஸ் தான் எடுக்கிறோம். இந்த ஆயிலினுடைய நேச்சர் என்னென்னா, இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டிங் த ஹீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். சாதாரணமாக நம்ம ஒரு குக் பண்ணும்போது ஒரு 100 டிகிரியில் நமக்கு தண்ணி ஆவி ஆகிடுது. வேறஸ் அதுக்கு மேலே நமக்கு ஹீட் தேவைப்படும் போது இந்த ஆயில் தான் நமக்கு மீடியம். அப்போ எல்லா ஃபுட்டுமே நம்ம அரௌண்ட் ஒரு 140லேருந்து ஒரு 175 டிகிரி செல்சியஸில் நம்ம சூடு பண்ணக்கூடிய உணவு அத்தனையுமே இந்த ஆயிலினுடைய ஹீட் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் மூலியம் தான் ஆகுது. ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் ஆயில் கெமிக்கலாக என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆக்சிடேஷன், தென் ஹைட்ராலிசிஸ், தென் டீக்ரடேஷன். இது கெமிக்கலாக சொல்லப்பட்டதுனாலுமே ஆயிலினுடைய அந்த விஸ்காசிட்டி, தன்மை இதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கலராக மாற ஆரம்பிக்கும் யூஸ் பண்ண. ஆக்சிடேஷன் ஆக ஒன்ஸ் ஆக்சிடேஷன் ஆகிட்டு தென் அப்படியே அந்த ஃப்ளேம்ஸ் கொஞ்சம் அதிலிருந்து ஒரு தீய வாசனைகள் வர ஆரம்பிக்கிறதுனாவே அதனுடைய பேசிக் நேச்சர் ஆஃப் அந்த ஃபேட்டி ஆசிட் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஃப்ளேவர் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சமையலில் இருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸை, ஃப்ளேவர் ஏஜென்ட்ஸை நம்ம ஆட் பண்ணி அதை டேஸ்ட்டை மாற்றிடுறோம். குறிப்பாக எல்லா சாலையோர உணவகங்கள்லேயும் ஹோட்டல்லையும் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த பேர்ன்டு ஸ்வீட்டை வேறு ஒரு பேப்பரோ வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டை நம்ம மாற்றங்காட்டியும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏ காமன் பீப்புள் வெரி ரேர்லி ஐடென்டிஃபைடு. இது ஒரு 5 தரம் 6 தரம் ஆயிலில் யூஸ் பண்ண ஃபுட் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். அதனால தான் இதனுடைய தீமைகள் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் தெரியாமல் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆசிட்ஸிலிருந்து வரக்கூடிய கார்சினோஜன்ஸ்னால் என்னென்னா, கேன்சரை உண்டுபடுத்தக்கூடிய காரணிகள்னு தமிழில் சொல்லலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, எப்படி சிகரெட்டில், புகையில், பான்புராக்கில் நிக்கோட்டின், குட்கா இதெல்லாம் இருக்கிறதுனால நிக்கோட்டின் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான், வாய் புற்றுநோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு பீடி பாக்கெட்லேயுமே சிகரெட் பாக்கெட்லேயுமே அந்த ஒரு விழிப்புணர்வு செய்திகளையும், ஒரு மண்டவோட படமும், ஒரு கேன்சர் பொண்ணுடைய விழிப்புணர்ச்சியும் கொடுக்குறாங்க. வேற கிட்டத்தட்ட நம்மளும் இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் இனி ஈட்டபிள் ஆயில்ஸ்லேயும் இது மாதிரி நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துமோங்கிற பயம் இருக்குது. பிகாஸ் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஆயில் இன் ஸ்ட்ரீட்ஸ், நம்ம சாப்பிட்ற ஜிலேபி, சமோசா இது எல்லாமே டேஸ்ட்டு சாப்பிடுவோம், கட்டுப்படுத்தவே முடியாது. காரணம், இதில் ரீசைக்கிள் செய்யக்கூடிய அத்தனை வகை எண்ணெயுமே நமக்கு ஒரு நாக்குக்கு ஒரு அடிக்ஷன் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டையும் நம்ம கொடுக்கறதுனால நம்மளால் அதிலிருந்து வெளியே வர முடியல. அந்த கார்சினோஜன் சொன்னாங்கல்ல, அந்த கார்சினோஜன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மல் ஜீன் அதை இந்த கார்சினோஜன் மாடிஃபை பண்ணும். அதை அப்நார்மலாக மாற்றும் போது அந்த கேன்சர் செல்ஸ் உருவாகுது. அது வாய் புற்றுநோயாக இருக்கட்டும், குடல் புற்றுநோயாக இருக்கட்டும், அல்லது மற்ற எந்த உறுப்பில் புற்றுநோயாக இருந்தாலுமே கார்சினோஜன் பங்கு முக்கியம். இந்த கெட்டுப்போன ஆயிலுங்கிறத விட ரீயூஸ்டு ஆயில் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆயில் டோட்டலாக டீக்ரேடேஷன் ஆகி அதன் டீநேச்சுரேஷன் ஆகி அந்த ஸ்மெல் அடிச்சதுன்னா கெட்டுப்போன ஆயில். அந்த கெட்டுப்போன ஆயிலை தான் நாம் ரொம்ப தேர்ட் கிராட் வீடு இல்லாமல், ஃபேக்ட்ரி இல்லாமல் வெளியில் வாங்கிட்டு அதை ரீயூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய தீமைகள் அதிகமாக போகுது.
ரீயூஸ் பண்ண ஆயிலை ஒரு தரம் 2 தரம் நம்ம வீட்டில் சமைக்கிறதுனால நமக்கு நத்திங் வில் ஹேப்பன். பிகாஸ் அதனுடைய ஹீட் வந்து நம்ம வீட்டில் கன்சப்ஷன் வந்து ஒரு 130லேருந்து 140க்குள்ளே தான் இருக்கும். வேறஸ் ஹை ஃப்ரைடு கிட்டத்தட்ட ஒரு 170 180 டிகிரி பேர்ன்ஸில் அது சூடு பண்ணும்போது தான் அதனுடைய தீமைகள் ஆயிலுக்கு அதிகமாகுது. ஸோ அவங்ககிட்டருந்து நம்ம ஆயிலை வந்து எந்த ரூபத்தில் நம்ம வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணாலுமே அதனுடைய பாதிப்புகள் வரும். சரி, என்னென்ன தீமைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக இதில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிறது காமனாக பாடியில் இருக்கும். அந்த ரேடிக்கல்ஸ் வெளியில் வந்துருச்சுன்னா இட் இஸ் ஹார்ம் டு த செல்ஸில் இருக்கிற அந்த இம்யூன் ப்ரொடக்டிவ் மெக்கானிசத்தை டேமேஜ் பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் செல்ஸ் எல்லாம் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் ஆகும். அப்படி செல்ஸ் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் ஆகும்போது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். அப்போ எக்ஸஸ் ஆயில் டெபாசிட் இன் த ஆர்ட்ரிஸ் அப்படிங்கும் போது தான் அந்த ஆயில் அப்படியே கொலஸ்ட்ரால் பேஸ்ட்டாக மாறி நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது நடுத்தர வயசுங்களுக்கு. இயற்கையாக வர்றது ஒரு 65 வயசுனா நம்ம செயற்கையாக வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜென்ரேஷன் இருக்கும்போது ஒரு 45 வயசுலேயே இந்த பிரச்சனையை எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை வந்து திரும்ப பயன்படுத்துறது அப்படின்றது தவிர்க்க முடியாத சூழல்ல வீடுகளில் வந்து என்னெல்லாம் செய்யணும், வீடுகளில் இருக்கவங்க என்ன செய்யணும், வெளியில் கடையில் சாப்பிட போகிறவங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? குறிப்பாக வீட்டில் செய்யும்போது நீங்கள் வந்து அந்த ஃப்ரைடு ஐட்டத்தை கம்மியாக ஆயிலை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் ஓவனில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அல்லது தாவாவில் இருந்தால் கொஞ்சமாக ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காமனாக வீட்டில் நம்ம எல்லா வீட்லேயுமே இப்போ இருக்குது. அதனால் வந்து ரீசைக்கிள் எண்ணெயில் கொஞ்சம் யூஸ் பண்ணாலுமே நத்திங் வில் ஹேப்பன். இது 2 தான் பாதுகாப்பு மெக்கானிசம். நமக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ தான் கன்சப்ஷன் பண்ணணும். 5 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி ஆயில் நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு பழகிடும். அதில் 10 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு நம்ம ஆயிலை மிக்ஸ் பண்ணி ஆயிலில் சாப்பாட்டை மிதக்க விட்டு சாப்பிடும் எல்லா பிரச்சனையுமே வருது. 2வது, நீங்கள் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா வீட்டில் மீதம் ஆகாது. கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆனாலுமே தைரியமாக தூக்கி போட்டுடலாம். ஆயில் எக்ஸஸாக ஒரு லார்ஜ் ஃபேமிலி இதெல்லாம் இருக்கிறப்ப அப்போ வேஸ்ட்டு ஆயில் தூக்கி போட மனசு இல்லாதனால தான் அது ரீசைக்கிளே ஆகுது. ஸோ அங்கேயே தாட் ப்ராசஸ் நம்ம ஆரம்பிச்சுக்கணும். அளவாக கரெக்டாக எவ்வளோ தேவையோ நார்மல் ரெக்குயர்மெண்ட்டை விட ஒரு 40-50 வயசுக்கு மேலே ஆளுங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வீட்டு ஃபுட்டை தான் நம்பியிருக்காங்கன்னா 50% ஆஃப் த கன்சம்ஷன் ஆயில் இருந்துச்சுனாவே வி வில் ப்ரிவென்ட் த டிசீஸ். இது பேசிக்காக ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் வரணும். அப்புறம் நீங்கள் கேட்டீங்க இந்த ஹோட்டலில் போய் எப்படி டேஸ்ட்டு பார்க்குறதுன்னு. கண்டிப்பாக இஃப் டைம் பர்மிட்ஸ் ஒருக்கா போய் கிச்சனில் பார்க்கணும். நமக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஆயில் ஸ்பில்லாக இருக்குது, ஆயில் கலர் மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வி வில் ரிப்போர்ட் டு த ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லோக்கல் அத்தாரிட்டி. எவ்வளவோ பாதுகாப்பு மெக்கானிசம் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. அது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கலாம். நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணோன்னே அந்த நாக்கு உங்களுக்கு ரெகுலராக பழக்கப்பட்ட உணவு இருந்துச்சு ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்காம சாப்பிட்ட டேஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே டேஸ்ட்டு ஒரே மாதிரி, இப்போ நான்வெஜ்னாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு இருக்குது. அதாவது அந்த ஆயிலோட டேஸ்ட்டை தாண்டி அந்த ஃபுட்டோட சப்ஸ்டன்ஸினுடைய டேஸ்ட்டு நம்ம நாக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக அது ரீசைக்கிள் ஆயில் தான். அதை தயவுசெய்து கண்டிப்பாக பண்ண வேண்டாம். அதை காசு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஹெல்த் இஷ்யூ பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த கேன்சர் வருது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா பயன்படுத்தப்பட்ட ஆயிலை திரும்ப இது பண்ணும்போது கேன்சர் வருது அப்படின்னா அதை எப்படி விழிப்புணர்வு செய்வதற்கு நல்லா செய்யணும்? என்ன இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண முடிவுகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஆயில்னால கேன்சர்ஸ் வரதா இன்னும் ரிப்போர்ட்ஸ் வரல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஐசிஎம்ஆர்லேருந்து கொஞ்சம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எக்ஸஸ் யூஸ் ஆஃப் கார்சினோஜன்ஸ் நிறையா இருக்கிறதுனால, நான் முதலே சொன்ன அந்த ஆசிட்டில் பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், இந்த எக்ஸஸ் பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் கார்சினோஜன்ஸ். அது குடல் புற்றுநோயையும் லங்கு வாயினுடைய கேன்சரையும் அதிகமாக வரக்கூடிய பாதிப்புகள் அந்த ரீசைக்கிளில் இருக்குது. அதனால் இது மக்களாக ஃபஸ்ட்டு திருந்தணும். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் என்ன ஆயில் செஞ்சீங்க, இந்த ஆயில் தான் சொல்லி நம்ம கண் எதுக்கில் ஃப்ரெஷ் பாக்கெட்டில் ஆயில் போடுற மாதிரி நாம்பளாக விழிப்புணர்வு பண்ணால் தான். இல்லாட்டினா இது ரொம்ப கஷ்டம். அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நம்பர் ஆஃப் கேசஸ் அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் டெத்து அதிகமாக இருக்கும், மார்பிடிட்டியும் இருக்கும், மார்டாலிட்டியும் இருக்கும். பட் இது ஆயில் தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. காரணம் கலப்படம் தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரத்தையும் அடுத்த ஜென்ரேஷன் வேறு எங்கேயோ லெவல் கொண்டு போயிட்டுருக்காங்க. லேட் நைட்லேருந்து இந்த ஃபுட் பாக்கெட்லேருந்து இந்த டோர் டெலிவரி மூலிமா வரக்கூடிய உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்தோம்னா இந்த வேஸ்டேஜ் ஆஃப்
இந்த வேஸ்டேஜ் ஆஃப் அந்த குக்கரில் ஆயில் இருக்கிறதெல்லாம் நைட்டில் ஸ்மோக் பண்ணி ஒரு ஆஃபர் ரேட்டுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்.